சில குட்டீஸ் வாங்க நம்ம குட்டிகளுக்கு டிவார்மிங் பண்ணுமா? ஆமா, நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா 2 செட் ஆஃப் குட்டீஸுக்கு டிவார்மிங் பண்ண போறோம். அதுக்கான மருந்து தான் நான் இப்ப இந்த இன்ஜெக்ஷன்ல எடுத்துட்டு இருக்கேன். சரி வாங்க முதல் இவனுங்களுக்கு போட்டுடலாம். இந்த வீடியோ எடுக்கும் போது கரெக்டா இவனுங்க பிறந்து 18 நாள் ஆகுது. நம்ம எப்பயுமே 18ஆம் தேதி ஒரு டிவார்மிங் கொடுத்துருவோம். அந்த டிவார்மிங் மருந்து தான் இது. இவன் நல்லா உத்து பாருங்க. இவன் யாருன்னு உங்களுக்கு தெரியல இன்னும். அந்த வீடியோவை நான் ஆட் பண்றேன் கீழே போய் பாருங்க. அவங்க அம்மா கூட பால் ஊட்டல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னல, அவன் தான் இவன். நம்ம கேமராமேன் யாரு? என் அம்மா தானே. போன் ஒழுங்கா புடிச்சு வீடியோ எடுக்க சொன்னா ஏசுது பாருங்க அம்மா. செருப்பு கட்டி நடிப்பேன்னா அம்மா திட்டாம வேற யார் திட்ட போறோம் நம்மள? சரி அதை விடுங்க. இவ வந்து அவன் கூட பிறந்தவன் தான். இவளுக்கும் முதல் டிவார்மிங் போட்டு முடிச்சாச்சு. நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன் நம்ம 2 செட் ஆஃப் குட்டீஸ்க்கு போட போறோம்னு சொல்லிட்டு. அவங்க வந்து 18 நாள், இவங்களுக்கு வந்து 3வது டிவார்மிங் மருந்து இது. குட்டிங்க நல்லா ஊட்டமா வளரணும்னா மறக்காம டிவார்மிங் பண்றேங்க. டிவார்மிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தவிர்க்க முடியாத விஷயம் இந்த ஆடு வளர்ப்புல. ஒரு நல்லா ஞாபகம் வச்சுங்க, இஷ்டத்துக்கு மருந்து எடுத்து குட்டிங்களுக்கு கொடுக்க கூடாது. அதுக்குன்னு ஒரு அளவு இருக்கு. அந்த அளவை பக்கத்துல இருக்கிற வெட்டினரி டாக்டர் கன்சல்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. தலைவனுக்கு இப்ப பாயாசம் தான் எவ்வளவு கஷ்டப்பட்டு குடிக்கிறான் பாருங்க. ஏதோ விஷத்தை முழுங்குற மாதிரி. நம்ம இவங்க நல்லது தானே செய்யறோம். நான் ஒத்துக்கிறேன்பா. பிசினஸ் மைண்ட் செட்டோட தான் ஆடு வளர்க்குறேன் நானு. ஆசையா பாசமாலாம் ஒண்ணும் வளர்க்கல சரிங்களா. யாரும் வந்து கமெண்ட்ல கழுவி எல்லாம் ஊத்தவல சரிங்களா. அதுக்காக என்ன ஆனாலும் பரவாயில்லாம் என்னால விட முடியாது சரிங்களா. உங்களுக்கு எதனா ஒன்னா நம்ம பார்த்துதான் ஆகணும். கறி கடைக்கு தான் போகுது, எப்படி வேணா கிடக்கட்டும் அப்படின்னு நான் விட மாட்டேன். ஆமா மக்களே, முதல்ல நான் ஆடு வளர்க்க ஆரம்பிக்கும் போது 2 ஆட்டுல தான் ஆரம்பிச்சேன். அப்போ கெடா ஆட்டு மேல ரொம்ப பாசமா இருந்தேன் நானு. ஆனா நானே ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்து நின்னேன். அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன் இவனுக்கு மேல பாசமே வைக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஐயோ, இந்த வீடியோ நான் எதுக்கு போட்டேன் தெரியுமா? டிவார்மிங் சொல்லிட்டு ஆரம்பிச்சேன். கடைசியில என்னென்னமோ கதை சொல்லிருக்கேன் நான் உங்ககிட்ட. மன்னிச்சிருங்க மக்களே. கதை சொல்லினே கடைசி ஆட்டுக்கும் போட்டு முடிச்சாச்சு. அடுத்த வீடியோல பாப்போம்னா இவங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்றாங்க சரிங்களா.